அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ 12th ரிசல்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருச்சு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அதேமாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பற்றி வரிசையாக நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த கல்லூரியை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பொறியியல் கல்லூரி பற்றி தான் பேச போகிறோம். இந்த ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட TNEA அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங் கோடுங்கிறது பார்த்தோம்னா 1432. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகள் ஒரே பெயரில் இயங்கிட்டு வர்றப்ப நிறைய குழப்பங்கள் ஏற்படுதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு கல்லூரி, இந்த கல்லூரின்னு இல்லை, எந்த ஒரு கல்லூரியில் சேர்றதுனாலுமே இந்த கவுன்சிலிங் கோடை கொஞ்சம் நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432 இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா AICT அப்ரூவலோடு இருக்கக்கூடிய கல்லூரி. NACல A++ கிரேடு வாங்கின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அதுபோக பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக பார்க்கப்படுது. மற்றும் இது NBAல அக்ரெடேஷன் வாங்கின ஒரு கல்லூரி. NBAல அக்ரெடேஷன் வாங்கியிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு டெக்னிக்கலாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த 2008 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த கல்லூரியாகவும் நம்மளுக்கு பார்க்கப்படுதுங்க. ஸோ இவங்க முதல்ல என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் BE கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக ரன் பண்ணுறாங்க. BEயில் ECEன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரன் பண்ணுறாங்க. BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. BE எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரன் ஆகுதுங்க. பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தென் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. தென் பிடெக்கில் பயோடெக்னாலஜி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு UG கோர்சஸாக பார்க்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட UGயில் மட்டுமே இவங்க ஒரு 10 கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. இது போக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் PG கோர்சஸில் ME-யில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் VLSI டிசைனும், MTechல டேட்டா சயின்சஸும் வச்சுருக்கிறாங்க. இது போக ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு PhD-லையுமே இவங்க ஆஃபர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வரக்கூடிய குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்திய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இவங்க நிறைய இருக்குது. அது மூலமாக மாணவர்கள் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு முதல் வருடத்துலேருந்தே அவங்க ட்ரைனிங் கொடுத்து மாணவர்கள் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே அவங்க தெளிவாக கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்களோட வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2019 ஆரம்பித்து நம்மளுக்கு ஒரு 7 வருட டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அவங்க 7 வருஷத்தில் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆனாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆனாங்க, மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2025-26 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 787 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 805 மாணவர்கள் எலிஜிபிள். ஸோ கிட்டத்தட்ட 97.7% மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறதா அவங்களோட டீட்டெயில்ஸே அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இதில் அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ். அதாவது ஒவ்வொரு வருஷத்தோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே அவங்க
தனித்தனியாகவே ரிப்போர்ட் மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ என்னென்ன மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் யார் யார் கம்பெனிஸ்லாம் இவங்களுக்கு வர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வர்றாங்க அப்படிங்கிற தகவல்களையுமே இவங்க வந்து இவங்களோட வெப்சைட்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் வெப்சைட்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதுபோக மாணவர்கள் நிறைய வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இன்வால்வ் ஆகுறாங்க. ரிசர்ச் வைஸ் நம்மளுக்கு வந்து நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குது, ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குது. அதுபோக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கல்லூரியில் சிறப்பான கல்வியோட தரங்கிறது சிறப்பாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மாணவர்கள் நிறைய காம்படிஷன்ஸில் போயிட்டு கலந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறாங்க, நிறைய போட்டிகளில் வந்து கலந்துக்கிறாங்க. மற்றும் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகி ஓரளவுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்க்கப்படுதுங்க. இதுபோக நிறைய கான்ஃபரன்சஸ் இவங்க வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இப்போ வளர்ந்து வரக்கூடிய துறையான ஏஐ டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வரிசையாக வந்து கான்ஃபரன்சஸ்ங்கிறது நிறைய கான்ஃபரன்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதுபோக முக்கியமாக இன்றைக்கி வளர்ந்து வர முக்கியமான ஒரு துறையான குவாண்டம் டெக்னாலஜியில் இன்றைக்கி வந்து இவங்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணி மாணவர்களை அதை நோக்கி வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வர்றோங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.